வணக்கங்க, வெல்கம் டு ஷர்மிஸ் மில்லட் கிச்சன். இன்றைக்கி ஒரு புதுமையான அருமையான ஸ்வீட்டோட செஞ்சு காமிக்க போகிறேன். ராகி மலாய் ஹல்வா. இதாவது ராகி வந்து நம்ம நிறையா பேர் ராகி களி செஞ்சுருக்கோம், ராகி அடையெல்லாம் செஞ்சுருக்கோம். ஆனால் ஸ்வீட் வந்து ரொம்ப கம்மியாக தான் ராகியில் நம்ம செய்வோம். அந்த ராகியே வந்து நம்ம ரொம்ப அருமையாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு சின்ன சின்ன நுணுக்கங்களோடு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். வந்து பாருங்கள், முழுமையாக வீடியோவை பாருங்கள், செஞ்சு பாருங்கள். ராகி மாவை எடுத்துக்கோங்க. ராகி மாவை வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் வர்ற மாதிரி ரொம்ப நல்லா வறுத்துக்கோங்க. ராகி மாவை நம்ம அப்படியே போட்டோன்னா அது நல்லா இருக்காது. ஸோ இந்த ராகி மாவை முதல்ல நம்ம வறுக்க போகிறோம். இந்த ராகி வறுக்கிறப்போ ரொம்ப நல்ல ஒரு ஃப்ளேவர் வருங்க. அந்த ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் நம்ம வறுக்கணும். அந்த வறுக்கிறப்பவே அந்த மண் வாசனையெல்லாம் நமக்கு எவ்வளோ பிடிக்கும். அது மாதிரி இந்த ராகி வறுக்கிறப்போ ஒரு வாசனை வரும் பாருங்கள், அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பிடிக்கும். வறுத்து பாருங்கள், அந்த ஸ்மெல் வரும். அந்த ஃப்ளேவர் வர்ற வரைக்கும் நம்ம வறுக்கலாங்க. ராகி மாவை நல்லா வறுத்தாச்சு. இப்போ வேறொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம இப்போ பாலை ஊற்றுவோங்க. வந்து அதே பாத்திரத்தில் நான் ஊற்ற போகிறேன். நம்ம ஒரு கப் ராகி மாவு எடுத்தோம் அப்படின்னா அதில் 4 கப் பால் வந்து நம்ம ஊற்றுறோம். சரிங்களா? பால் பொங்குற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. அப்போ ராகி மாவை போட்டு கட்டி பிடிக்காத மாதிரி கிளறிக்கோங்க. இப்போ ராகி மாவு கட்டி பிடிக்காமல் கிளறியாச்சுங்க. அடுத்தது நம்ம அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்து மறுபடியும் கிளறுவோம். கிளறினதுக்கப்புறம் க்ரீம் எடுத்து ஊற்றிடுவாங்க. க்ரீம் நம்ம எவ்வளோ குவான்டிட்டி நான் முன்னாடி மெஷர்மெண்ட்டில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதே குவான்டிட்டி நீங்கள் ஊற்றணும். க்ரீம் எடுத்து ஊற்றி மறுபடியும் கிளறணும். எல்லா ப்ராசஸ்லேயுமே வந்து அடுப்பு ரொம்ப சிம்மில் வச்சுட்டு பண்ணுங்கள். க்ரீம் போட்டு ஒரு 2 நிமிஷம் சிம்மில் நல்லா கிளறிக்கோங்க, கெட்டி ஆயிரும். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து நாட்டு சர்க்கரை போடுறோம். வெள்ளை சர்க்கரை எந்த காரணத்தை கொண்டு யூஸ் பண்ணிட வேண்டாம். நம்ம ஸ்வீட் எல்லாமே வந்து நாட்டு சர்க்கரையில் தான் நம்ம செய்ய போகிறோம். அதனால நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி கிளறணுங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் வர்ற அளவுக்கு கிளறணும். ஒரே அடியாக நெய் ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நல்லா கிளறிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் எல்லாம் திரண்டு பாத்திரத்தில் ஒட்டாத மாதிரி வருங்க. வீடியோவில் பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கிளறணுங்க. இப்போ பால் வந்து நல்லா திரண்டு ஹல்வா பதத்துக்கு எல்லாமே வந்துருச்சுங்க. இப்போ ஏலக்காயை நல்லா இடித்து அதுக்குள்ளே நம்ம வாசனைக்காக கொஞ்சம் போட போகிறோம். இப்போது நம்ம ஏலக்காய் தூள் நல்லா பொடிச்சு போடணுங்க. வாசனைக்காக நம்ம போடுறோம். ஃபைனலாக நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இதோடு நீங்கள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிங்க அப்படின்னாலும், பொடி பொடியாக நறுக்கின ட்ரை ஃப்ரூட்ஸ் போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதையும் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இங்கே வந்து ஏலக்காய் தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இப்போ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க.
ராகியில் இவ்வளோ டேஸ்ட்டாக நம்ம ஒரு ஹல்வா செய்ய முடியும் அப்படிங்கிறது நானே வந்து இப்போ தான் லேர்ன் பண்ணினேன். ஒரு 2-3 டைம் நான் லேர்ன் பண்ணிவிட்டு எந்த மெஷர்மெண்ட்டில் போட்டால் எவ்வளோ டேஸ்ட் வரும், எப்படி வரும் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்டில் தான் இப்போ சொல்லியிருக்கேன். அதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். ஒருவேளை உங்களுக்கு வந்து வீட்டில் இதை விட பெட்டராக வேறு ஏதாவது மெஷர்மெண்ட் போட்டு உங்களுக்கு வந்தது அப்படின்னா எனக்கு அது கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நம்ம எல்லாருமே கற்றுப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம எல்லாருமே ஷேர் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து வர தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையான ரெசிபி, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். யாருமே சொல்ல மாட்டாங்க ராகியில் செஞ்ச ஹல்வா அப்படிங்கிறது சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு டேஸ்டியாக வந்திருக்கு. செம்ம டேஸ்டியாக, ரொம்ப சூப்பராக, ரொம்ப நல்லாயிருக்கு. மவுத் வாட்டரிங்னு சொல்லுவாங்க, பார்க்குறப்பவே அவ்வளோ இதாக இருக்குது, ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.